வணக்கம். சுபக்கிரகங்கள் ராசியோ லக்னத்தையோ பார்த்தால் என்ன செய்யும்? நல்லது தாங்க பண்ணோம். பேரே சுபக்கிரகங்கள். அவங்க லக்னத்தையோ ராசியோ பார்த்தாங்கன்னா நம்ம புத்துணர்ச்சியோடு இருப்போம், தேக ஆரோக்கியத்தோடு இருப்போம், நல்ல ஒரு ஒளித்தன்மை பொருந்தியதாக இருக்கும். நம்ம மனசும் சரி, நம்மளுடைய உடம்பும் சரி. குறிப்பாக இயற்கை சுபகிரகமான குரு பார்த்தால் குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி என்பார்கள். குரு பார்க்கும்போது வாழ்நாள் முழுக்க கருப்பு பூனைப்படையோட பிளாக் ஹேட் செக்யூரிட்டியோட ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் போகிற மாதிரி ஒரு பாதுகாப்பு. அன்ன ஆகாரத்திற்கு பஞ்சமில்லை, புகழ் கீர்த்திக்கு பஞ்சமில்லை, தீர்க்க ஆயில். குரு லக்னத்தை பார்த்தாலும் இல்லை ராசியை பார்த்தாலும் அது தன்னுடைய சொந்த ராசியாக இருந்துட்டு அவர் பார்த்துட்டாருன்னா இன்னும் நல்லது. புதன் பார்த்தாலும் அறிவு கூர்மையோடு இருக்கும். சுக்கிரன் பார்த்தா அழகாக இருப்பார்கள். சந்திரன் பார்த்தாலும் குளிர்ச்சியாகவும் அழகாகவும் வசீகரத்தன்மையோடும் இருப்பார்கள். இப்படி அடிக்கிட்டே போகலாம் சுபகிரகங்கள் பார்க்கறதுனால. பாபகிரகங்கள் பார்க்கும்போது நான் சொன்ன அந்த தன்மைக்கு மாறாக சனி பார்த்தால் சோம்பல் தன்மையும், ராகு பார்த்தால் பொறாமை மற்றும் முன்கோபத்தன்மையையும், கேது பார்த்தால் தடை தாமதங்களும் உடலுபாதைகளையும், ஞானம் மற்றும் முதிர்ச்சி போன்றவற்றையும் அளிக்கும். வேதாந்தத்திலும் சித்தாந்தத்திலும் முதிர்ச்சி போன்றவற்றை அளிக்கும். மற்றபடியாக செவ்வாய் பார்த்தால் கேட்கவே வேண்டாம். உடல் சூடாக இருக்கும், உஷ்ணமாக இருக்கும், சட்டென்று கோபப்படுவார்கள், நெருப்பு மாதிரி கோபப்படுவார்கள். சூரியன் பார்த்தாலும் இதே கதி தான். சூரியன் லக்னத்தை பார்த்தாலும் அதிகமாக கோபப்படுவார்கள். அத்தாரிட்டேரியனாக தான் நினச்சது நடக்கணும், நீங்கள் எதுவும் சொல்லாதீங்க, நான் சொல்கிறது நடக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்க. ஆகவே எந்தெந்த கிரகங்கள் ராசி லக்னத்தை பார்த்தால் நல்லது என்பதை பற்றி பார்த்தோம். மீண்டும் ஒரு முறை சந்திப்போம். நன்றி.